எனக்கு ரீசெண்ட் டேஸாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் நிறைய புது வீடியோ அப்டேட்லாம் தரீங்க, எங்களுக்கு குறிப்பாக வந்து ஏதாவது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு புது வீடு சேலுக்கு வந்திருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், வில்லா, அப்பார்ட்மெண்ட், லேண்ட் எங்கள் சேனலில் இதே மாதிரி விளம்பரப்படுத்துறதுக்கு டிஸ்பிளேல எங்களோட நம்பர் கொடுத்துருக்குறோம், கால் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரிக்கு தாங்க வந்திருக்கோம். கூடுவாஞ்சேரியில சத்தியம் ஹோம்ஸோட வில்லா சகுந்தா ஃபேஸ் 2 விஸ்மயா ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தாங்க வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 120 ஃபேமிலிஸ் ஆல்ரெடி ஆக்குபைட் 9 ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. 24/7 செக்யூரிட்டியோட ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஓஎம்ஆர் ரெண்டுமே வந்து ரொம்பவே முக்கியமான ரூட்ஸ். இந்த முக்கியமான ரூட்ஸை கனெக்ட் பண்ணுற நெல்லிக்குப்பம் ரோடு, இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. அதுவும் மெயின் ரோடில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. லொக்கேஷன் ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப். இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே அதை ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கூடுவாஞ்சேரியிலையும் வந்து ரொம்பவே பெரிய பஸ் ஸ்டாப் இருக்குது அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்குங்க. அண்ட் இங்கே நமக்கு சைட்டில் இருந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து வெறும் 200 மீட்டர்லேயே அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெயின் ரோடு, ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி கூட இதை சொல்லிக்கலாம். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்ப்போம். இங்கே சரௌண்டிங்கில் வந்து வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது அண்ட் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அண்ட் 2 ஸ்கூல்ஸோடைய பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து கிட்ஸை பிக்கப் பண்ணிக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த லொக்கேஷனில். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே முக்கியமான விஷயம். இங்கே சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகா, மகேந்திரா வெல்சிட்டி, அக்செஞ்சர்ன்ற கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணியே சொல்லலாம். இந்த அம்யூனிட்டிஸில் வில்லாஸ் வாங்கின நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வெல்சிட்டி அண்ட் ஜோவில் ஒர்க் பண்ணுறவங்க தான் விசாரிச்ச வரைக்கும். சைட்டோட ஹைலைட் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் வந்து ஒரு வியூ மட்டும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு அமேசிங்கான லொகேஷன் பாருங்க. வெல் டெவலப்ட் ப்ராஜெக்ட்னு இது ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேயே ப்ரூவ் பண்ணிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இபி லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே சைல்ட் பிளே ஏரியா செப்பரேட்டாக இருக்குது, பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஓவர் டேங்க் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம விசாரிச்ச வரைக்கும் நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் அசிஸ்ட் அது ரொம்பவே கண்டிப்பாக தேவை. இங்கே நமக்கு வந்து கமர்ஷியல் ஏரியா இருக்குது செப்பரேட்டாக. அங்கே ஒரு டாக்டர் கிளினிக் கூட இருக்குங்க, பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. சுற்றி காமன் டோர் ப்ராப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி எல்லாமே ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு தாங்க உள்ளே அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 9 ஏக்கரில் இந்த ப்ராஜெக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 ஃப்ளாட்ஸு. அதில் 120 வீடுகள் வந்துடுச்சு. 120 குடும்பங்கள் வசிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. இப்போ நம்மக்கிட்ட வெறும் 8 வீடு தாங்க அவைலபிளே இருக்குது. இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நாம் இன்னைக்கு இந்த 2 BHK டியூப்ளக்ஸ் மாடல் வில்லாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஒரு புது வீடு சேலுக்கு இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் ஹோம்ஸ் தான் வந்து கட்டி சேல் பண்ணுறாங்க. வாங்க இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ஃபுல் வாஸ்துவோடு இருக்கக்கூடிய இந்த வீட்டை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடோட லேண்ட் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா வந்து 1550 ஸ்கொயர் ஃபீட்ஸ். நல்லா தாராளமாக ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு சுற்றி செட்பேக் ப்ராப்பராக விட்டுருக்குறாங்க. ப்ராப்பராக அவனி ட்ரீஸ் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடுமே நல்லா ஸ்பேஸ் விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. இதோ பாருங்கள், அழகாக கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் தாராளமாக நிறுத்திக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 ஃபேஸிங் இபி லைன் கொடுத்துருக்குறாங்க. 2 படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க, கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. வாசப்படி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், நிறைய பேர் எதிர்பார்க்குற வடக்கு பார்த்த வாசப்படி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேஃப்டி லென்ஸும் இருக்குங்க. வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். உள்ள வந்துட்டோம். நல்லா ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் ஏரியா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே சோஃபாஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த சோஃபா யூனிட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே ஆவல்ஸ் பிராண்டில் தாங்க கொடுத்துருக்காங்க, நல்ல பிராண்ட் அது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஏரியா வச்சுக்கலாம். குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, ரூம்ஸ் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
இந்த வீட்டில் வெளிச்சத்துக்கும் வென்டிலேஷனுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த லைட்டுமே போடலை நாங்கள், ஆனாலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வெளிச்சம் நல்லாவே வருது, வென்டிலேஷனும் நல்லாவே இருக்குது. ஜன்னல்கள்லாம் பாருங்கள், அங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், அண்ட் இந்த இடத்துல ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து டில்ட் இதை ஃப்ளிப் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சேஃப்டி கிரில்லுமே ப்ராப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் இது. வாங்க கிச்சனை போய் பார்த்துடலாம். கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க இது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் உங்களுக்கு இந்த கிச்சனை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் கேஸ் ஸ்டவ் டாப் எல்லாமே கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வால் டைல் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்குறாங்க ப்ராப்பராக. வெளியே வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டோர் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்கேயும் வந்து நீங்கள் இன்டீரியர் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த ஃப்ளோரிங் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறோம். ஜன்னல் பாருங்கள், நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பெட்ரூமு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வுட் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பேஷியஸ் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. லேப்டும் ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இன்டீரியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகான ஸ்பேஷஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் இது. உங்களுக்கு இங்கே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ப்ராப்பராக அழகாக வால் டைல், ஃப்ளோர் டைல் ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் மிஷினுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்வெர்ட்டருக்கான சுவிச்சஸ் எல்லாமே இருக்குது. இன்வெர்ட்டருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அங்கே. இது டியூப்ளெக்ஸ் மாடல் இல்லாதாங்க. ஸோ படிக்கட்டுகள் வீட்டுக்குள்ளே வந்துடுது. கைப்பிடிகள் எல்லாம் ப்ராப்பராக எஸ்எஸ்ல தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் படிக்கட்டுகள் ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்க ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்குறாங்க. வெளிச்சம் நல்லாவே கவர் ஆகுது. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃப்ளோர் வந்துட்டோங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த லாபி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டடி ஏரியாவும் இந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் மாதிரி ஒரு ப்ரைவேட் ஹாலாகவும் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2வது மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம் வாங்க. நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தாங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ஜன்னல் எல்லாமே பெருசாக தாங்க கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏசி போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ராப்பராக. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. அதையும் பார்த்துடலாம். ப்ராப்பராக வால் டைல், ஃப்ளோர் டைல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கிளாசெட்ஸ் எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. இந்த பெட்ரூமில் இருக்க ப்ரைவேட் பால்கனியை பார்த்துடலாம் வாங்க. ரூஃப் எல்லாம் கவர் பண்ணி நல்லா ஸ்பேஷியஸாக அந்த பால்கனியை கொடுத்துருக்குறாங்க. அழகாக வந்து இங்கே சேர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இல்லை வந்து சின்ன ஊஞ்சல் கூட நம்ம கட்டிக்கலாங்க. நல்லா ஸ்பேஸ்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ பாருங்கள் வீடுங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு காமான லொக்கேஷனுங்க. இந்த லொக்கேஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ காமாக இருக்குது, வீடுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆல் இப்போ நம்ம இந்த பெட்ரூம்லாம் பார்த்துட்டோம். இந்த சைடில் பாருங்கள் ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க, காமன் பால்கனி. நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே மொட்டை மாடி போகிறதுக்கு ரேம்ப் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் டேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வீட்டோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99 lakhs. நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை புக் பண்ணுறவங்களுக்கு 10 lakhs வரைக்கும் ஆஃபர் கொடுத்து 89 lakhsக்கு இந்த வீடை வந்து புக் பண்ணிக்கலாங்க. இந்த ஆஃபர் வந்து லிமிடெட் டைம் தான். டைரெக்டாக வந்து கம்பெனி ஸ்டாஃப் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன்.